வணக்கம் காணொளி நேயர்களே. கும்ப ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற சனி பெயர்ச்சியின் பலன்கள். கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3-4ஆம் பாதம் மற்றும் சதய நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி 1-2-3ஆம் பாகம். 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்மச்சனி விலகும் காலமாக அமைந்திருக்கின்றன. கும்ப ராசிக்கு இதுவரை நடந்து வந்த ஜென்மச்சனி, அதாவது 7.5 சனியின் கடினமான கட்டம், இந்த காலம் 2026ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து விலகி 2ஆம் வீடான தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இனி உங்களுக்கு பாத சனி என்ற அமைப்பு தொடங்குகிறது. இருந்தாலும் சற்று பெருமூச்சு விட்டுக்கொள்ளலாம். நிம்மதி பெருமூச்சு. கடந்த 2.5 ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்த மன அழுத்தம், உடல் சோர்வு மற்றும் காரிய தடைகள் இனி படிப்படியாக விலகும். இருண்ட காலத்திற்கு பின் வரும் வெளிச்சம் போல் உங்கள் வாழ்க்கை மாறும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை 2ஆம் இடத்திற்கு வந்த சனி வருமானம் சீராக இருக்கும். எனினும் தேவையற்ற செலவுகள் வரும். குறைந்து சேமிப்பில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் பேச்சில், உங்களுடைய மதிப்பில் கொஞ்சம் கௌரவம் கூடும். குழப்பம் நீங்கி நிலவும். ஆனால் சில நேரங்களில் கடுமையாக பேசுவதை தவிர்த்து உறவுகளை வலுப்படுத்தவும். தொழில் மற்றும் வேலை. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும். மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு ஜூன் மாதம் பிறகு நல்ல வாய்ப்புகள் அமையும். உடல்நலத்தை பொறுத்தவரை சற்று சீராக அமையும். அடுத்து நட்சத்திர பலன்களை பார்ப்போம். அவிட்டம் 3-4 பணவரவு திருப்திகரமாக இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடும். சதயம் புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு தேடி வரும். பூரட்டாதி சொத்து சேர்க்கை உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை சேரும். பரிகாரம் என்று சொல்லப்போனால் சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள சிவனாலயம் சென்று ஆஞ்சநேயர் கோவில் சென்று எள் தீபம் ஏற்றுவது நல்லது. தினமும் ஓம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை 9 முறை சொல்லவும். மற்றும் அடுத்த பலனை அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.